ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான கோலா உருண்டை மீல் மேக்கரை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு சோயாவை வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே மிக்சர் ஜாரில் கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினா, ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி, 4 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மிக்சரை நம்ம மீல் மேக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலாஸில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், சோம்பு தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதனால் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பேஸ் ரெடி ஆயிருச்சு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் ஒரு 12 பால்ஸ் மட்டும் இப்போ உருண்டை பிடிச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு கோலா உருண்டை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.